வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி Thursday மார்னிங் 6 o'clockலேருந்து 12 o'clock வரைக்கும் என்னோடய மார்னிங் ரொட்டீன் தான் உங்கள் கூட vlog ஷேர் பண்ணுறேன். 6 o'clock எழுந்தாச்சு. காலையிலே வாசல் கூட்டிட்டு இங்கே ஃப்ரண்ட் டோர் கிட்ட மட்டும் ஒரு குட்டியாக கோலம் வச்சாச்சு. இந்த ஏரியாவில் இவ்வளோ சின்ன கோலம் வச்சாதான், ஏன்னா காமனாக மாடிக்கு போகிறவங்களுக்கெல்லாம் கூட அந்த கோலம் நமக்கு கொஞ்சம் மிதிச்சிட்டு போயிடுவாங்க. அதனால் குட்டியாக இங்கே ஒரு கோலம் வச்சுருவேன். இன்னும் கொஞ்சம் முன்னாடி டெரஸில் வந்து கொஞ்சம் பெருசாக கோலம் வைப்பேன். பட் ஈவினிங் வந்து துவாதசி அப்போது, இன்றைக்கி துவாதசி கொஞ்சம் ஈவினிங் வந்து நான் துளசி அம்மன் பூஜை பண்ணணும். அப்போ அங்கே வந்து பெரிய கோலம் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு இங்கே குட்டியாக ஒரு கோலம் வச்சு என்னோடய டேவை ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். இன்றைக்கி 6 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் இருக்க vlog தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பையனுக்கு வயிறு கொஞ்சம் வலிக்குதுன்னு சொல்கிறதால இப்போ தேங்காய் பால், கொஞ்சம் காரமே இல்லாத ஃபுட்டு தான் கொஞ்சம் கொடுத்துட்ருக்கேன். அதனால் குட்டியாக தோசையவே ஆப்பம் மாதிரி ஊற்றிட்டேன். தேங்காய் பால் ஊற்றும், அதுதான் பிரேக்ஃபாஸ்ட். இன்றைக்கி வியாழக்கிழமை, நாளைக்கு ஆடி வெள்ளி வேறு. இன்றைக்கி ஈவினிங் எனக்கு பூஜையும் இருக்கிறதால நம்ம எப்போயுமே காலையில் எழுந்திரிச்சு கூட்டிகிட்டு ஒரு சின்னதாக மாப் போட்டுருவேன். அதே மாதிரி இன்றைக்கி க்ளீன் பண்ணிவிட்டேன். ஏன்னா காலையிலே க்ளீன் பண்ணிட்டோன்னா தான் நமக்கு, காலையிலே வீட்டையும் க்ளீன் பண்ணிவிட்டு நம்மளும் குளிச்சிட்டோன்னா பூஜை அறையில் இருக்க பொருளெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினச்சாக்க ஈஸியாக பண்ண முடியும். ஸோ இங்கே ஃபுல்லாக எல்லாமே டஸ்ட் பண்ணிவிட்டு எல்லா இடத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். நாளைக்கு வெள்ளிக்கிழமைங்கிறதால இந்த திவான் மேலே இருந்த கவரெல்லாம் மாற்றிட்டு இப்போ வேறு கவர் போடணும். அதனால் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டேன். இப்போது இது கொஞ்சம் நேரம் கழித்து, அதாவது ஒரு 12 o'clock மேலே தான் நான் பூஜை சாமான்லாம் தேய்க்க போகிறேன். ஒரு வழியாக தம்பி ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் தான் ஒரு காஃபியே நான் குடிக்கிறேன். அவனை பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து அவனை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஒரு காஃபி ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காந்து குடிக்கணுன்ட்டு வெளியில் போய் உட்காந்துக்கிட்டேன். ஒரு ஸ்டூல் போட்டு நிம்மதியாக ஒரு காஃபியை குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து மற்ற வேலையை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் காஃபி குடிக்க உட்காந்துட்டேன். ஸோ காஃபி குடிச்சிட்டு வந்து லன்ச் பண்ணிடலான்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து தோசையும் தேங்காய் பாலும் என் பையனுக்கு. இப்போ என் ஹஸ்பண்டுக்கு வேறு பிரேக்ஃபாஸ்ட் தான் செய்வேன். சரி, ஆனால் என்ன பண்ண போகிறேன்னு தெரில. ஃபஸ்ட்டு லன்ச்சை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு 8:30க்கெலாம் கிச்சனுக்கு வந்துட்டேன் லன்ச் ரெடி பண்ணுறதுக்காக. இன்றைக்கி வந்து கொஞ்சம் பீன்ஸும் முருங்கைக்காயும் போட்டு கொஞ்சமாக காரக்குழம்பு வச்சுட்டு முட்டைக்கோஸ் வந்து என் ஹஸ்பண்டுக்கு பொரியல் பண்ணிடணும். ஆனால் என் பையன் வந்து முட்டைக்கோஸை வந்து கோபி மஞ்சூரியன் மாதிரி கேட்டான். சரி, அதுவும் பண்ணி இன்னைக்கு கொடுத்துடலாம். ஏன்னா ரசம் மட்டும்தான் அவனுக்கு சாப்பாடுக்கு தரப்போகிறேன். அதனால் இது மாதிரி எனக்கு பண்ணி தாங்கம்மான்னு சொன்னான். இதில் ரசப்பொடி வறுத்துருக்கேன். இது என்னென்ன போட்டிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு வந்து கடாயை நல்லா காய வச்சுட்டு வெந்தயம் கொஞ்சம் பொரியிற மாதிரி அது பொரிஞ்சதுக்கப்புறமா தீயக்கூடாது, ஆனால் பொரியணும் சிம்மில் வச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் வரமல்லி, ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு, ஒரு 3 வரமிளகாய், கருவேப்பிலை, சீரகம், அப்புறம் மிளகு, இது எல்லாமே கொஞ்சம் லைட்டாக வறுத்துட்டு வாசம் வர மாதிரி, கருவேப்பிலை ஒரு கைப்பிடி கூட போட்டுக்கிட்டேன். இது எல்லாமே வறுத்துட்டு இது மாதிரி பொடி பண்ணி வச்சுட்டு இப்போதைக்கு தேவையான அளவுக்கு இந்த ரசத்தில் போட்டுப்பேன். அதுக்கப்புறமா மீதி இருக்கிறத ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், இல்லை வெளில வச்சாலும் ஒன்றும் ஆகாது. நான் வந்து வித்தின் அ வீக்குள்ளே யூஸ் பண்ணிப்பேன். ஆனால் அதே மாதிரி நான் பூண்டு வந்து ரசத்தில் அம்மியில் நசுக்கி போடுவேன். இன்றைக்கி அம்மியை இந்த பக்கம் வைக்கலை, அதனால் இதிலே நசுக்கிட்டேன். இப்படி வந்து ரசத்தை தாளிச்சிட்டு தக்காளியை வதக்கிட்டு புளித்தண்ணி உப்பெல்லாம் போட்டு இப்படி கொதிக்க வச்சதுக்கப்புறமா பொடியை போட்டுட்டு ரொம்ப கொதிக்க விடாமல் அப்படியே ஆஃப் பண்ணிவிடுவேன். ஓகே, இதுதான் என்னோட ரசம். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி ரசம் வைப்பேன். இன்றைக்கி இந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு எல்லாத்தையும் பிசைஞ்சிட்டு நார்மலாக நம்ம மிளகு சீரகம் மட்டும் அரைச்சிட்டு அப்படி கூட வைப்பேன். இப்போதைக்கு நான் கொஞ்சம் தேவையானது மட்டும் போட்டுக்கிறேன். ஆஃப் பண்ணிட்டேன். போட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் மல்லித்தலையும் போட்டுருவேன். எனக்கு இப்படி ஒன்றும் அதிகமாக அடிக்கணும்னு தோணும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் அடிச்சிருங்க, ஆனால் ரொம்ப ஃபைன் பவுடராக அடிக்காதீங்க. ஓகே, அடுத்த சமையல் இங்கே இது காரக்குழம்புக்காக இப்போ நான் ரொம்ப கொஞ்சமாக சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா ரொம்ப வேஸ்ட் பண்ணுறேன்னு எனக்கு தெரியுது. எந்த வீடுங்கள்லையாவது பரவாயில்ல. ஓகே, இவ்வளோ தான் காரக்குழம்பு, ரசம், காய் இனிமேல் செய்ய போகிறேன். ரைஸ் வச்சுட்டேன்.
காரக்குழம்பு ரெடி. அவங்க அப்பாவுக்கு முட்டைக்கோஸ் அப்படி செய்கிறார். என் பையன் இப்படி செய்ய சொல்லிட்டு போயிருக்கான். இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா கோபி மஞ்சூரியன் மாதிரி போட போகிறேன். ரசம் சாதம் அவனுக்கு தரத்துக்காக அவன் இப்படி தான் கேட்டான். சரி ஓகேன்ட்டு அப்படியே கோபி மஞ்சூரியன் மாதிரியே ஃப்ரை பண்ண போகிறேன். பார்ப்போம் எப்படி வருதுன்னு தெரியல. ஏன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இதை பண்ணுறேன். அவன் எப்படியா சாப்பிட்டோம், வெறும் ரசமுக்கு இந்த சைட் டிஷ் கொடுத்து அனுப்பணுன்ட்டு. எல்லா சமையலும் ரெடி. பொங்கலும் வச்சுட்டு இறக்கிட்டேன், பக்கத்தில் எடுத்தேன், டேபிளில் வச்சுட்டு. இப்போ வந்து பேக்கிங் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் 2 பேருக்குமே. பரவாயில்ல, முட்டைக்கோஸில் அந்த மாதிரி வறுத்துருந்தேன் இல்லைங்களா, ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு. கொஞ்சம் தேங்காய் சட்னி அரைச்சிட்டேன் பொங்கலுக்காக என் ஹஸ்பண்டுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. என் ஹஸ்பண்டுக்கு வந்து முட்டைக்கோஸ் பொரியல், என் பையனுக்கு அந்த முட்டைக்கோஸ் வறுவல், அவனுக்கு ரசம் சாதம், இவங்களுக்கு ரசம் தயிர் எல்லாமே வச்சு கட்டிடுவேன். ஆக்சுவலி ஸ்பூன் இது டவல் எல்லாத்தையுமே மறந்துடுவேன். அதனால் எப்போயுமே வந்து டைனிங் டேபிளில் எடுத்து வச்சுப்பேன். அதே போல் லஞ்ச் பாக்ஸ் ஐட்டம்ஸும் கழுவும் போதே நைட்டு அதை ஒரு ட்ரேயில் தனியாக போட்டு வச்சுப்பேன். அப்படியே எடுத்து வந்து நமக்கு யூஸ் பண்ண கரெக்டாக இருக்கும். என் பையனுக்கு வந்து கொஞ்சமாக ரசம் ஊற்றி நல்லா பிசைஞ்சிட்டு வச்சுட்டேன் பாக்ஸில். சின்ன பாக்ஸில் தான் வேணும்னு கேட்டாங்கன்னா, அவனுக்கு கொஞ்சம் ஹெல்த் சரியில்லை. இந்த ஒரு 2-3 நாளாகவே, ஒரு 4 டேஸாகவே சரியில்லை அவனுக்கு. ஸோ அதனால் வந்து அவனுக்கு கொஞ்சமாக ரசம் சாதமாக அவன் கேட்ட மாதிரி அந்த காயோட வறுவல், முட்டைக்கோஸ் வறுவல் மட்டும் அவனுக்கு கொடுத்துட்டேன். ஃபைனலி தம்பிக்கும் அவங்க அப்பாவுக்கும் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணி அவங்க பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டு கிளம்பியாச்சு. அப்புறம் கொஞ்சம் திவான்கெல்லாம் உர போடாமல் இருந்தேன், அதெல்லாம் போட்டாச்சு. அதே மாதிரி இன்றைக்கி துவாதசிங்கிறதால இன்றைக்கி துளசி அம்மன் பூஜை பண்ணணும். இப்போது இது எல்லாத்தையும் கொஞ்சம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு, இப்போ காலையில் விளக்கேற்றிட்டு கொண்டுட்டு போயிட்டாங்க. இது எல்லாமே திரும்ப இப்போது கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு சாயங்காலம் துளசி அம்மன் பூஜை பண்ணிவிட்டு சாமி கும்பிடணும். ஸோ அந்த விலாக் வந்து நாளைக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வந்து சமையல் வந்து காரக்குழம்பு, ரசம், அப்புறம் முட்டைக்கோஸ் பொரியலும், அது ஒரு வறுவலும் என் பையன் கேட்ட மாதிரி பண்ணி கொடுத்துட்டு, பொங்கல் சட்னி அதெல்லாம் வச்சு பேக் பண்ணி அனுப்பிட்டு, இன்றைக்கி மார்னிங் வேலை வந்து இங்கே பாருங்களேன், மார்னிங் வேலையே 12க்குள்ளே முடிஞ்சிருக்கு. இதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் இந்த எடிட்டிங் முடிச்சுட்டு பூஜை க்ளீன் பண்ணிவிட்டு சாயங்காலம் துளசி அம்மன் பூஜை நல்ல நேரத்தில் பண்ணணும். பண்ணிவிட்டு அந்த விலாக் வந்து நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இப்போ பாருங்களேன், டெய்லி விலாக் போட ஆரம்பிச்சிட்டு, நேற்று கூட ஒன்று போட்டேன். இது மாதிரி ஒன்று குட்டி குட்டி அப்பப்போ போடுறேன். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். நாளைக்கு ஒரு விலாகில் பார்க்கலாம். தேங்க்யூ. என்னமோ வித்தியாசமாக கத்துறேன் பாருங்களேன், பார்த்தீங்களா, வித்தியாசமான ஒரு சவுண்டு. முட்டை அன்னைக்கு ஆக்சுவலி கிச்சன் உள்ளே வந்து சிங்கில் இருக்கிற பாத்திரத்துலேருந்து ஃபுட் எடுத்து சாப்பிடுது. நான் சமைச்சிக்கிட்டு இருக்கும்போது எட்டி பார்க்குறே, நீ உள்ளே விழுந்துடாத, அப்புறம் காக்கா பிரியாணி பண்ணணும் அப்படின்னு சொல்லிகிட்டே சமைப்பேன். பாருங்களேன், அவங்களுக்கு எங்கள் வெளியில் வைக்கிறேன், எப்படி சவுண்டு பாருங்கள், வித்தியாசமான ஒரு சவுண்டு. ஏய் வரியா, சமைச்சு முடிச்சிட்டேன், டீ போட்டு தரியா? ஓய் போட்டு தரியா, டீ போட்டு தரியா? ஓய் அங்கே முறுக்கு அங்கே வச்சா ஓடிடு. ஜன்னலில் வச்சு பழக்கணுன்னா நம்ம சமைக்கும்போது எண்ணெயெல்லாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ ஹைட்டில் இருக்குது. சமைக்கிறப்பெல்லாம் வந்து உட்காருதா, சம்டைம்ஸ் எண்ணெயெல்லாம் சூடாக செய்யும்போது அதுக்கு ஆவி அடிச்சுட்டு போகுதுன்ட்டு அந்த பக்கம் பிளேட்டில் வெளியில் வச்சுருக்கேன். அது அப்புறமா காட்டுறேன். அந்த அம்மாங்களுக்கு புறாக்கெல்லாம் இந்த இடத்துல தான் வச்சிடுறது.